ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதளம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மத்திய அரசு உங்களுக்கு ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். மத்திய அரசு சார்பில் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் ரூல்ஸை வந்து பார்த்தா புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்றத பொதுமக்கள்கிட்ட வந்து பார்த்தா ஃபீட்பேக் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸாக நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கான ஃபீட்பேக்கை நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கான தேதி 3rd ஜனவரிலேருந்து 18th ஃபெப்ரவரிக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த தேதிக்குள்ளே போயிட்டு பார்ட்டிசிபேட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கான அந்த ஃபீட்பேக் வந்து தெரிவிக்க பாருங்கள். ஸோ மத்திய அரசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பாதுகாப்புக்காக ஒரு சில ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க 2025க்கு. எந்த மாதிரி ரூல்ஸ்னால் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பிளனேட்டரி நோட் டு டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் ரூல் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன்றால் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ எந்தமான ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ 18 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறவங்க அவங்களுக்கு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. வெரிஃபியபிள் கன்சென்ட் ஃபார் ப்ராசஸிங் பர்சனல் டேட்டா ஆஃப் சில்ட்ரன் மற்றும் பர்சன் வித் டிஃபிகல்ட்டி. ஸோ சில்ட்ரனாக இருக்காங்க பாருங்கள். ஸோ சில்ட்ரனாக இருக்கவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட கன்சென்ட் வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. This provision outline the requirement of obtaining verifiable consent from parents or legal guardian before processing the personal data of children or person with different able person. ஸோ டிசபிலிட்டி மற்றும் சில்ட்ரனாக இருக்காங்க, அவங்க புதுசாக ஒரு சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட லீகல் கார்டியன்கிட்ட கன்சென்ட் லெட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலி a data fiduciary must implement measure to ensure that the person providing consent for a child data processing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கன்சென்ட் லெட்டரை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்காக வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தா சோஷியல் மீடியாக்களில் பர்சனல் டேட்டாலாம் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து சேல் பண்ணுறதா வந்து நிறைய தகவல் வருது. இதுக்காக மத்திய அரசு இந்த புது ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான ஒரு அரசிதழும் வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 51 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி ரெண்டுலேயுமே வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயும் 10வது கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. வெரிஃபியபிள் கன்சென்ட் ஃபார் ப்ராசஸிங் பர்சனல் டேட்டா அந்த சில்ட்ரனுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதிலையுமே கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாரி இருக்குது, மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரிலையபிள் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ஏஜ் அவைலபிள் வித் டேட்டா ஃபீடர்சரி. ஸோ அந்த பர்சனை வந்து அந்த 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஐடென்டிட்டி மற்றும் ஏஜ்லாம் இருக்கா மாரி டேட்டாவை நீங்கள் கெட் பண்ணணும். அதேமாரி வாலண்டர்லி ப்ரொவைடட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ஏஜ் ஆர் வெர்ச்சுவல் டாக்கன் மேப்பர் டு த சேம் விச்சின்னு சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃபை வச்சு தான் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அது குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதள கணக்கு தொடங்க பெற்றோர் அனுமதி தேவை. சம்பந்தப்பட்ட தளங்கள் உறுதி செய்வதையும் டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு விதியின்படி கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தா மற்ற அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கும் வந்து பார்த்தா அனுப்ப போகிறாங்க. ஸோ அந்த அப்டேட் அவங்களுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் மாற்றத்தை கொண்டு வராங்க. 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் கன்சென்ட் லெட்டர் அவங்க டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபை வச்சு தான் நீங்கள் அக்கௌண்ட்டே வந்து க்ரியேட் பண்ண முடியும், பயன்படுத்த முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒருவேளை சம்மந்தப்பட்ட அந்த பிளாட்ஃபார்ம் மீறாங்க அப்படின்னா 250 கோடி ரூபாய் ஃபைன் பண்ணப்படும்ன்றதையும் இந்த ரூல்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அது நமக்கு இல்லை, சம்மந்தப்பட்ட அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒரு ஸ்னாப் சாட்டாக வாட் எவர் எந்த ஒரு சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டாலும் 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ் லீகல்கிட்ட கன்சென்ட் லெட்டர் வாங்கி தான் உங்களால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கான திட்டம் விரைவில் வந்து பார்த்தா மத்திய அரசு அமல்படுத்துகிறாங்க. அதுக்கான ஒரு ஃபீட்பேக்கை தான் வந்து பார்த்தா இந்தியா முழுக்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் இந்த ரூல்ஸ்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களைய
ஸோ அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வந்து கொடுங்கன்றதை சொல்லியிருக்காங்க லாஸ்ட் தேதிக்குள்ளே. ஸோ உங்களுக்கான ஃபீட்பேக் என்னன்றதை இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.